உங்களுக்கு தெரிந்த வரலாறுகள் தல்காரர்கள் கையை தூக்கி சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், பெருமானாருக்கு ரொம்ப விருப்பமான ஒரு தோட்டம் பைருஹா அல்லது பீருஹாண்டுவாங்க. அந்த தோட்டத்தில் ஒரு கிணறு இருக்குது. அதில் போய் தண்ணீர் குடிக்கிறது அவ்வளோ இன்பமான தண்ணி. பாலைவனத்தை அடிக்கிற வெயில் அந்த கிணத்துல தண்ணி அப்படி இருக்கும். அபூ தல்ஹா ரலியல்லாஹு பள்ளியில் நிற்கிறாங்க. லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். அல்லாஹ்வுடைய வேதம் இறங்குது. நீங்கள் எதை நிறைய விரும்புகிறீர்களோ, எதை நேசிக்கிறீர்களோ அதை தர்மம் பண்ணும் வரைக்கும் அது உண்மையான தர்மமா போகாது. உங்க வீட்டுல கடைசியா உடுத்து முடிச்சு கிழிஞ்ச ஷர்ட்டை எடுத்து நான் தர்மம் பண்ணிட்டேன்னு சொல்லிடாதீங்க. நீங்க ஆசைப்படுற மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, அது தர்மம். நீங்க விரும்புற அளவுக்கான ஒரு பணத்தை கொடுங்க, அது தர்மம். நீங்க சாப்பிடுற மாதிரி ஒரு பிரியாணி அடுத்து விட்டு கொடுங்க, உங்க ஏழைகளை துடிக்கிற நேரம், அது தர்மம். இதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் எதையெல்லாம் விரும்புகிறீர்களோ அந்த மாதிரியான விருப்பத்தை அல்லாஹ்வுடைய பாதைகளை கொடுக்கும் வரைக்கும் அது நன்மையான காரியமாக மாறாது. நன்மை எதுவென்றால் நீங்கள் விரும்புவதை தர்மம் செய்வது. நீங்கள் எதை வெறுக்கிறீங்களோ அதை போய் கொடுப்பதல்ல தர்மம். கேட்டுட்டு இருக்கிற அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையை தூக்குறாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே எனக்கு ரொம்ப விருப்பமான தோட்டம். இன்னைக்கு மஸ்ஜித் நபவி கட்டப்பட்ட லேண்ட் நீங்க எடுத்தீங்கன்னா அந்த தோட்டம் அதுக்குள்ள இருக்குது. இன்னைக்கு மஸ்ஜித் நபவி பெருசு விசாலமா இருக்குது. இந்த தோட்டத்துக்குள்ள இன்னைக்கு மஸ்ஜித் நபவி வந்துட்டு அல்லாஹ் அவருக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கணும் சொன்னார். யா ரசூலல்லாஹ், இந்த தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறேன். நான் பேசுற இந்த சம்பவங்கள்லாம் அமெரிக்காவிலேயே நடக்காது, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஐரோப்பாவிலே நடக்காது. அவர்கள் வறுமையான மக்கள் பெருமானார்ட்ட வந்து அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கிறேன்னு அல்லாஹ்வுடைய தூர் கேட்கறாங்க. குடும்பத்தில் யாரெல்லாம் வறுமை பிரிச்சு கொடுத்துருப்பான்றாங்க ரசூலுல்லாஹ். அவர் தூக்கி எடுத்துக்கொள்ள என் குடும்பத்துக்கு ஃபாத்திமாக்கு எழுதி வைப்போம் ரலியல்லாஹு அன்ஹா. இதுக்கு யாரெல்லாம் ஏழையோ குடும்பத்துக்கு கொடுங்கள்ன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அந்த வரலாறுகள் நிறைய இருக்கிறது, நான் சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் ஒரு அடிப்படை உங்களுக்கு புரிய வைக்கிறேன். சுய பரிசோதனை என்றால் நிஜமாக இந்த குர்ஆன் நமக்கும் இறங்கி இருக்கிறது, நம் கண்ணு முன்னாடி இருக்குது. நாம் நம் மனைவியோடு கோபப்படுவதை குறைத்துக் கொண்டோமா? பாப்பாவும் பிள்ளைக்கும் உள்ள ஒரு ஒத்துமை இருக்கிறதா? வியாபாரத்தில் நாம் எவ்வளவு நேர்மையாக நடந்து கொள்கிறோம்? நான் என்ன சொல்ல வரேன், ஆக மோசமானவர்களுக்கும் குர்ஆன் இறங்கிச்சு. அவங்க மனித புனிதர்களாக மாறினாங்க. இன்னைக்கு சிலை வச்சிருப்பாங்க. ஏன்னா செத்து போறதுக்கு முன்னாடி சில பெரியவங்க சிலையை கட்டிடுவாங்க. கண்ணீர் அஞ்சலி செலுத்தணுமா வருஷத்துக்கு ஒரு முறை. அப்படி சிலை வச்சவனே யாரும் திரும்பி பேச மாட்டாங்க. சிலையும் இல்லை, உருவமும் இல்லாம பள்ளி பள்ளியா சஹாபாக்களை திரும்ப பேசுகிறோம், அவர்களை கௌரவப்படுத்துகிறோம், அவர் பார்த்து நாம் ஆச்சரியப்படுகிறோம். என்ன நடந்துச்சு அவங்களுக்கு? பெருமாள் ஏதாவது டேப்லெட் கொடுத்தாங்களா? பள்ளியில வர்றவங்களுக்கு எல்லாம் டேப்லெட்டை கொடுத்து நீங்க மாறுங்கன்றாங்களா? பெருமானாரை சுத்தி குட்டி போட்டு பூனை மாதிரி சுத்தி வளைச்சு நின்றாங்களே, எப்படி நின்றாங்க அவங்க? என்னதான் நடந்துச்சுன்னு கேட்டீங்கடா, இந்த வேதம் அருளப்பட்டது. இந்த வேதம் அவருடைய கல்புக்கு சங்கமமாச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப நீங்க கேட்பீங்க, இத்தனை ஆண்டுகளாக ரமலான்ல நாங்க இந்த குர்ஆனை ஓதுறோம், தொழுகையில ஓதுறோம், நமக்கும் பயான் நடக்குது, எங்களால கோபத்தை கூட அடக்க முடியலையே. எப்படிப்பட்ட கோபம்? வல் காதிமீனல் கைல, கோபத்தை மென்று விழுங்குவார்கள். நம்மளால் மன்னிப்பு கொடுக்க முடியணும், மன்னிப்பு கூட கொடுக்க முடியலண்டா பிரச்சனை எங்க? 2 டாக்டரை வச்சிருக்கிறோம். இந்த 2 டாக்டர்ஸ் மார்க்கெட்லயும் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. அல்லது ஒரு 5 டாக்டரை வச்சாச்சு. 5 டாக்டருக்கும் தனித்தனியா சேம் கண்டிஷன்ல உள்ள பேஷண்ட். கிட்னி ஃபெயில் ஆன 5 டாக்டர்ஸ் மார்களுக்கு 5 ரூம் கொடுத்தாச்சு. 5 ஆபரேஷன் தியேட்டர்ல 5 ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ், யூகேல போய் படிச்சுட்டு வந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் 5 பேரும் கொடுத்தாச்சு. கொடுத்தா கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், கிட்னியை கலட்டின்னு ஒரு கிட்னியை போடணும். அந்த 3 டாக்டர்ஸ் மார்களோட பேஷண்ட் சக்சஸ், அல்லது 2 பேர் சக்சஸ். இந்த 3 பேரோட பேஷண்ட் செத்து போயிட்டாங்க. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இதுல ஆபரேஷன் பண்ற மெத்தடு பிழையா அல்லது டாக்டர் கையில பிழையா? 5 ஆபரேஷன் தியேட்டரும் சேம் கண்டிஷன், எல்லாம் சேம் எக்யூப்மெண்ட்ஸ், எல்லாமே வச்சிருக்குது. 5 பேஷண்ட்டும் சேம் கண்டிஷன் உள்ள போட்டாச்சு. 2 பேஷண்ட் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆபரேஷன்ஸ்ல சக்சஸ் ஆயிட்டார். 3 பேஷண்ட் செத்து போயிட்டாங்க. 5க்கு 5 டாக்டர் யூஸ் பண்ணோம். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆபரேஷனுடைய சயின்ஸ் சரிதான், அதனாலதான் 2 பேர் தப்பினாங்க. சரியா அதை கலட்டி பூட்டலாம், போய் இன்னொரு கிட்னி எடுத்து பூட்டலாம். ஆபரேஷன்ல எந்த பிரச்சனை இல்ல, ஆபரேஷனை செஞ்சவர் தான் பிரச்சனை. ஆபரேஷன் இல்ல பிரச்சனை, ஆபரேஷனை செஞ்சவர். திருக்குர்ஆன்ல பிரச்சனை. திருக்குர்ஆனை ஓதிய நாம் நம்முடைய கல்புக்கு எடுத்துக்கொண்ட விதம் தான் பிரச்சனை. நம்மளால், அதாவது சில நேரத்தில் நீங்க பள்ளிவாசல் நிர்வாகி என்ன நடிக்கலாம்,
நான் ஜுப்பாவை போட்டுட்டு கோபப்படாத மாதிரி எனக்கு காட்டலாம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் என்னுடைய பொறுமையை என் குடும்பம் சொல்லணும். நடிப்பு என்பது ஒரு வட்ட வரைக்குள்ளதான். என் நிஜ சுயரூபத்தை எங்கேயாவது ஒரு இடத்துல நான் காட்டிதான் ஆகணும். அதை மறைக்க இயலாது. திருக்குர்ஆன் அந்த சஹாபாக்களுடைய நிஜ சுரூபத்தையே மாத்துச்சு. அவர்கள் பொறுமையாளர்களாக மாறினார்கள். பெருமானார் முன்னாடி அப்படி அமர்ந்து நின்றார்கள். விரல் நீட்டும் அளவுக்கு காத்து கொண்டிருந்தார்கள். அவருடைய சிந்தனை எல்லாமே மாறியது. திருமண உறவுகள் வேறு விதமாக நடத்தினார்கள். வியாபாரம் அரபிய தீபகற்பம் காணாத விதத்தில் நடந்தது. Just in 23 years வான லோகத்தில் இருந்து ரஹ்மத் இறங்க ஆரம்பிச்சு. உலகமே திசை திரும்பி, உலகமே பார்த்துச்சு. படித்தவர்கள் ஒரு பக்கம், பட்டம் பெற்றவர்கள் ஒரு பக்கம், பல்கலைக்கழகம் ஒரு பக்கம், படிக்காத அரபிகள், வெறும் காலோடு நடக்கிற அரபிகள், ஒட்டகத்தை குதிரைகளை மேய்த்த ஆடுகளை மேய்க்கிற அரபிகள். 23 ஆண்டுகளில் ஜசீரத்துல் அரப் உலகத்துடைய நாடுகளை எல்லாம் தன் கைவசம் எடுக்கிற அளவுக்கு, உலகத்திலே மிக பெரும் மார்க்கமாக இந்த மார்க்கம் பதிவாகிற அளவுக்கு, உலகத்தில் இதுக்கு முன்னாடி உள்ள தலைவர்கள் எல்லாம் இந்த மார்க்கத்தை கண்டு அஞ்சி ஓடி அந்த நாடுகள் எல்லாம் இஸ்லாம் கைப்பற்றுகிற அளவுக்கு. வாழால இல்ல, வாழாலண்டா எத்தனை எவ்வளவு செய்யலாம். கல்பு மாறி கலங்கி பள்ளிகளோடு நாங்க நிற்கிறோம். நாம் யார் எங்களை பயம் காட்டி நாம் பள்ளிக்கு வரல, எங்களை பயமுறுத்தினாலும் பள்ளிக்கு வருவோம் என்கிறோம். நாம் நம்முடைய கல்விகளை பறிகொடுத்திருக்கிறோம். நாம் நிஜம் தீனை நாம் நம்புகிறோம். உலகம் எங்கும் இஸ்லாம் பரவுதே. ஜஸ்ட் இன் 23 years இந்த உலகத்தில் வந்த எந்த பேராசிரியராவது தந்த ஊரை மாத்திருக்கிறாரா? 23 ஆண்டுகளில். பெருமானாருக்கு எழுத தெரியாது, எழுதியது பார்த்து படிக்க தெரியாது. அந்த ஊர் மக்கள் ஆல்கஹால் ஃப்ரீ சிட்டி மதீனா ஜஸீரத்துல் அரப் அறிமுகமாக்கப்படுகிறது. உலகத்தில் படித்த ஊர்களிலும் குடியை தடுக்க முடியல. மதீனாவில் நோ ஆல்கஹால், குடி இல்லப்பா. இன்றைக்கும் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உலகத்தில் அதிசயம். ஒரு தலைவரால் உங்க ஊருக்கு, இந்த ஊர்ல உங்களுக்கு குடியை நிப்பாட்ட பாருங்க பார்ப்போம். யாருக்கு நிப்பாட்ட முடியும்? மத்தட்ட தித்தேண்டாங்க. ஒரு ஜனாதிபதி வருகிற நேரம் மத்தட்ட தித்தேண்டு தான் வந்தார். எங்கப்பா மத்தட்ட தித்த? போதைக்கு முற்றுப்புள்ளி என்றார். ஒவ்வொரு ஆண்டு பட்ஜெட்டும் வரியை கூடத்தான் காட்டுது. அறவிடுகிற வரி கூட. அப்படின்னா நிறைய உட்கொள்கிறார்கள். நிறைய போதைக்கு டெக்ஸ் எடுக்கிற போதைக்கு இல்லாத இருக்குது. உனக்கு அடியால போற போதை இருக்குது, அது டெக்ஸே இல்லாம அது வேற. டெக்ஸ் அடிக்கிறது கூட அவ்வளவு. நான் என்ன சொல்ல வரேன், இப்படி இது பிராக்டிக்கல். நான் போய் சொல்லல, ஏதோ தியரிட்டிக்கலா எழுதி வச்சு இதெல்லாம் செஞ்சு பாருங்க நடக்கும்னு சொல்லி நடந்தது.